நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். டெல்லியில் நடைபெற்ற கல்வீச்சு சம்பவம் குறித்து பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அங்கிருந்த முஸ்லிம்களிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டதோடு அவரை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டனர். இருப்பினும் அந்த துணிச்சலான இந்து பெண்மணி தனியொருவராக நின்று அங்கு குழுமியிருந்தவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டினார். அந்த பெண் பத்திரிகையாளரின் துணிச்சலுக்கு ஒரு சல்யூட். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் அனைவருக்கும் விரைவாக பணம் 3000 கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடன் வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. அரசு விரைவாக மக்களுக்கு கிடைக்கும் விதமாக காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது வக்பு போர்டா அல்லது மாஃபியா போர்டா? வக்பு என்று சொல்லி ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் 1 இன்ச் இடம் பாக்கி இல்லாமல் மீட்கப்படும். அதில் ஏழைகளுக்கான வீடுகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டப்படும் என ரிப்பப்ளிக் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் சபதம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் கூட்டாளிகள் ரித்தீஷ் ஆகாஷ் அவர்களின் குடோனில் கைப்பற்றிய பணம் 3 நாட்களாக மெஷின்கள் மூலம் எண்ணப்படுகிறது என தகவல். பங்களாதேஷில் இந்துக்கள் மகர சங்கராந்தி கொண்டாடக்கூடாது என இந்துக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தனர் பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள். ஆயிரக்கணக்கான தற்கொலை படையினர் எந்த நேரத்திலும் இந்தியாவை தாக்க தயாராக இருப்பதாக ஆடியோ வெளியிட்டு ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் கொக்கரிப்பு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.